உன்னதமான தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கும் தகப்பனை போன்ற தாயை போன்ற வயதை உடையவர்களுக்கும் வாலிப தம்பி தங்கைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 4 முதல் 8 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சம்பவத்திலே 2 பேரை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறுவயது முதற்கொண்டு மீன் பிடிப்பதிலே பழகிய பேதுரு. இந்த பேதுரு ராவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காமல் அவர் வருத்தத்தோடு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு சிறிது நேரம் பேதுருவனுடைய படகை பயன்படுத்தினார். அந்த படகை பயன்படுத்திய பிறகு, நீ படகை தள்ளி கொண்டு போய் வலையை வலப்புறத்திலே போடு என்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மீன் பிடித்த அனுபவம் இல்லை. ஆனால் பேதுரு சொல்லும் பொழுது, நாங்க ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஆனா ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியாக நான் போடுகிறேன் அப்படின்னு சொன்ன போது, அந்த 6வது வசனத்துல பாருங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு பெரிய அற்புதத்தை பேதுரு பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்க ஒருவேளை பேதுரு, ஐயா, நீங்க கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணீங்க, அதுக்கு நான் படகை கொடுத்தேன், அதுக்காக நீங்க பகல்ல என்னை மீன் பிடிக்க போக சொல்றது சரியா இல்லை என்று மறுத்து பேசி இருந்தால் இந்த அற்புதத்தை அவரால் பார்த்திருக்க முடியாது. இப்ப நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக செய்ததுனால பேதுரு அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்தார். இன்றைக்கு வேதாகமத்தை ஜனவரி மாதம் துவங்கி டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒரு முழு ரவுண்டு படித்து முடிக்கிற சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க. நாம் எவ்வளவு தெரிந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்னால நாம் குழந்தைகள். தேவனுடைய பார்வையில எப்போதுமே நாம் குழந்தைகள் தான். அப்ப வேதாகமத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள், நான் இத்தனை ஆண்டு விசுவாசத்தில் இருந்திருக்கிறேன், நான் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு வேத வசனங்களை படிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட மனதோடு படிக்க வேண்டும். பேதுரு மீன் பிடிக்கிறதுல அனுபவம் உடையவர் தான். ஆனால் ஆண்டவர் மீன் பிடிக்கவே போனதில்லை. ஆனால் எப்படி அவர் சொன்ன உடனே எப்படி அவ்வளவு மீன்கள் கிடைத்தது? அதில் உள்ள ரகசியம் என்னன்னா, வசனத்துக்கு பேதுரு கீழ்ப்படிந்தார். அப்ப இன்றைக்கு நாம முதலாவது காரியம், தேவனுடைய வசனங்களை எப்படி நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் கேட்கிற இந்த வசனங்கள் எல்லாமே பொக்கிஷமான வசனங்கள். உங்க பைபிளை எடுத்து வச்சுக்குங்க, ஒரு குறிப்பேடு எடுத்து வச்சுக்குங்க, அந்த பைபிளில் அண்டர்லைன் பண்ணுங்க. அப்பதான் அது உங்களுக்கு பிரயோஜனமுடையதாக இருக்கும். இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். நான் ஏன் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்
அப்படின்னா எனக்கான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் யார் தான்? ஆல் ப்ரொவைடர். எனக்கான சகலவற்றையும் கொடுக்கிறவர் யாருங்க? அவர் பரலோகத்தின் தேவன். அதனால அவருடைய வசனத்தை நம்ம காலையில வீட்டு வாசல் உட்கார்ந்து இருக்கிறோம். கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருதுன்னு வச்சு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வந்திருக்குது அப்படின்னா என்னமோ ஏதோ ஒரு பதட்டம் வருது பார்த்தீங்களா? நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ஒரு பதஷ்டம் நமக்குள்ளாக வருகிறது. ஏன்னா கோர்ட் என்பது அதிகாரமுடைய ஒன்று. இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து வந்தவர்? அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். மனிதர்களிட்டிருந்து வருகிற அந்த செய்திகளை கேள்விப்படும் போதே நாம் பயப்படுகிறோம், நடுங்குகிறோம். பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தைகளை பயத்தோடு நடுக்கத்தோடு கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய வழி நடத்தலை நம்மால் உணர முடியும். 96வது சங்கீதத்தில் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பூலோகத்தாரே நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். தேவனுடைய வசனத்தை எப்படி படிக்கணுங்களா? ஒரு பயத்தோட, ஒரு நடுக்கத்தோட, ஏனோ தானோன்னு அப்படியே போகிற போக்குல. இது ஒன்றும் உலக புஸ்தகம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, பரிசுத்த மனிதர்களை கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளாலே எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமம். அதனால வேதாகமத்தை படிக்கும் போது ஒரு பயத்தோடு, ஒரு பயபக்தியோடு கூட நாம் படிக்கிறவர்களாக, கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். சிறுமைப்பட்டு தேவனுக்கு முன்பாக நாம் சிறுமைப்பட வேண்டுமா? இந்த உலகத்துல நம்மள அநேகர் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கிறவங்க இருக்கிறோம். பெரிய பெரிய படிப்பு, பதவி, அந்தஸ்துகள், இது எல்லாமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தேவனுக்கு முன்பாக நம்ம பெரியவங்க ஆயிர முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய படிப்புல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அந்த படிப்பும் பதவியும் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. தேவனுடைய வசனம் தான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். அப்ப வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அதிலே 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவதாக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, உங்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள், உங்களை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அது ஒரு உலக புஸ்தகங்களை போல அல்ல. பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்த புஸ்தகம். அதை நாம் கற்றுக்கொள்வதிலே நமக்கு ஒரு மனத்தாழ்மை இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்க வேண்டும், ஒரு பக்தி இருக்க வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் என்ன செய்யணுங்களா? எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். பரிசுத்த வேதாகமத்தை எதற்காக படிக்க வேண்டும் நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வேதத்தை ஆராய வேண்டும், இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அந்த விஷயங்களை கவனிச்சு பார்த்தீங்களா? பரிசுத்த வேதாகமம் நமக்கு நித்தியத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. அதிலே ஜீவன் இருக்கிறது. ஒரு பயம், ஒரு பக்தி, அவைகளெல்லாம் நமக்கு வேணுங்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 11:25 நாம் வாசிக்கலாம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோத்தரிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, நாம் என்னதான் இந்த உலகத்திலே பல பட்டங்களை பெற்றிருந்தாலும், பெரிய பதவிகளிலே இருந்தாலும், தேவனுடைய வசனத்துக்கு முன்னால நான் ஒன்றும் இல்லை
அப்படின்னு யாரெல்லாம் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய ரகசியம் வெளிப்படும். பாலகர்னா யாருங்க? சிறு பிள்ளையை போல தங்களை தாழ்த்துகிறவர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பாலகர்கள். பைபிள்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் எத்தியோப்பிய மந்திரி அப்படிங்கிறவர் எருசலேமுக்கு வந்து அவர் தேவனை தொழுது கொண்டு தன் ரதத்திலே திரும்ப போகிறார். போகும்போது அவர் ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டு போகிறார். அப்ப பிலிப்பு என்கிற ஊழியக்காரரை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போய் விடும் பொழுது அந்த மந்திரியை பார்த்து பிலிப்பு கேட்கிறார், ஐயா நீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா என்று கேட்ட பொழுது அந்த எத்தியோப்பியாவினுடைய நிதி மந்திரி, ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் ஒன்றும் ஞானம் இல்லாதவர் கிடையாது, படிப்பறிவு இல்லாதவர் கிடையாது, ஒரு நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய பொருளாதார மந்திரி. அவர் என்ன சொல்றார் பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்போஸ்தலர் 8:31 அந்த மந்திரி இப்படியாக சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய வாஞ்சியுள்ள சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அதிக மேன்மையானதை ஏன் கற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா தங்களை தாழ்த்துவதற்கு மனதில்லாதனால தான். ஒருத்தர் சொல்லித்தராம எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க, அழிந்து போகிற உலக கல்விகளை சொல்லி கொடுக்கறதுக்கே புஸ்தகத்தை எழுதினவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதை கற்றுக் கொடுக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அழியாத பரலோகத்தின் தேவனுடைய சத்தியத்தை நாம் வசன தெரிந்த ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுக்காம நாம் என்ன செய்ய முடியாதுங்க, கற்றுக்கொள்ள முடியாது. அந்த மந்திரி தன்னை தாழ்த்தினார். அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷத்தோடு கூட போனார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள்ல சொல்லும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அன்பானவர்களே, பாசத்துக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய நுகம், அதாவது வசனங்கள், அது லகுவானது, கற்றுக்கொள்வதற்கு எளிமையானது, ஆத்துமாவுக்கு விடுதலை அளிக்கக்கூடியது. எஸ்ரா எதுக்காக படிச்சாரு? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தவும் அதன்படி செய்வதற்கும் படிச்சார். மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்காக படிக்கலங்க. அன்னைக்கு அநேகருடைய வேத வாசிப்பு, எனக்கு வசனம் தெரியும் ஆனா அதனுடைய பொருள் தெரிவதில்லை. பொருள் புரிந்து நாம் என்ன செய்யணுங்க, படிக்கணும். அடுத்ததாக அன்போடு கூட வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2 பாயிண்ட் பார்த்திருப்போம். ஒன்று, பயத்தோடும் பக்தியோடும் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? ஒரு குழந்தையை போல தாழ்த்தி தாழ்மையோடு கூட என்ன செய்யணுங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக வேத வசனங்களை நித்திய ஜீவனுக்காக கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் தாங்க நமக்கு நித்திய ஜீவன். 1 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்ப வேத வசனங்களை, உங்க பைபிள்ல இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. வேத வசனங்களை அறிவு விருத்திக்காக படிக்க கூடாது. எனக்கு பைபிள்ல நீங்க எந்த இடத்துல எந்த வசனம் கேட்டாலும் எனக்கு தெரியும், அதுக்காக படிக்க கூடாது. வேதாகமத்தை கற்றுக்கொண்டு நான் எந்த விதத்திலே நான் மாறி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா வேத வசனங்கள், அதற்காக நாம் கற்றுக்கொள்ளணும். 1 யோவான்
2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்க பைபிள்ல பேனாவில் அடிக்கோடு இடுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. நம்ம எதுக்காக கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்? இந்த உலகத்துல பெரிய ஆட்களாக வருவதற்காகவா, அல்லது ஒரு பெரிய பதவியை அடைவதற்காகவா? ஒரு முறை யோவான் 6ஆம் அதிகாரத்துல 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்த உடனே ஜனங்கள் எல்லாரும் பார்த்து, நமக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ராஜாவா வேணும். நோய் வந்தாலும் குணமாக்கிறாரு, பசியா இருந்தாலும் அப்பங்களை வர வச்சு கொடுத்துட்றாரு, இவரை ராஜாவாக்கிடுவோம் அப்படின்னு இயேசுவை ராஜாவாக்க பார்த்தார்கள். இயேசு அவர்களுக்கு மறைந்து போய்விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தின் பதவிகள்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகக்கூடியவைகள். அப்ப இயேசு கிறிஸ்து நித்தியத்துக்கும் ராஜாவாக இருக்க விரும்பினார். அப்ப நாமும் கூட நித்தியத்திற்காக வேதாகமத்தை என்ன செய்யணுங்க? படிக்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். யோவான் சுவிசேஷம் 12:50. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். உங்க பைபிள்ல இந்த வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய கட்டளைகள்ல தான் நித்திய ஜீவன் இருக்கிறது, அழியாத வாழ்வு. அது ஆண்டவருடைய கட்டளைகளிலே இருக்கிறது. அப்ப அந்த வேத வாக்கியங்களை, அந்த கட்டளைகளை நாம் எப்படி படிக்கணும் தெரியுங்களா? நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கட்டளைகளை நாம் எப்படி படிக்கணும்? யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பைபிள் படிக்கிறது இல்லைங்களா? நம்ம பைபிள் படிக்கிறோம். காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன செய்கிறோம்? சங்கீதத்தில் 2 அதிகாரம், நீதிமொழிகளில் 1 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு அதிகாரம். இது வேத வாசிப்பு. நம்ம தினந்தோறும் வீட்டில் பண்றோமே, அது வேத வாசிப்பு. இப்போ நாம படிக்கிறோம் பாருங்க, எங்க ஆரம்பிச்சு எங்கெல்லாம் வந்திருக்கிறோம் பாருங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அது ஒரு கோர்வையா நமக்கு ஒரு செய்தி கிடைக்குது பாத்தீங்களா? இது வேத ஆராய்ச்சி, வேத வாசிப்பு எல்லாரும் பண்றோம். வேதத்தை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். கோபாக்கினி நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, சகோதர சகோதரிகளே, வாலிப தம்பி தங்கைகளே, வயதிலே மூத்த தகப்பனை போன்ற தாயை போன்ற வயது உடையவர்களே, இந்த வசனத்தை நீங்க நன்றாக யோசித்து பாருங்க. இந்த கொரோனா பீரியட்ல எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் மரித்தார்கள். அவங்கள்ட்டெல்லாம் பணம், அதிகாரம் எல்லாமே இருந்தது. ஆனால் அது அவங்கள காப்பாற்றல. எவ்வளவு உயர்தரமான சிகிச்சைகள் எடுத்தும் கூட காப்பாற்றல. அது சரீர மரணம். ஆத்துமாவுக்கு பிழைப்பு ஊட்டக்கூடியது இந்த வேத வசனங்கள். அப்ப வேதாகமத்தை நாம் எப்படியெல்லாம் படிக்க வேண்டும்? பேதுரு ஆண்டவரை மறுத்தே பேசல. ஆண்டவரே, மீன் பிடிக்கிறது பத்தி உங்களை விட எனக்கு அதிகமா தெரியும் அப்படின்னு பேசியிருந்தாருன்னா அந்த அற்புதத்தை அவரால் பார்த்திருக்க முடியாது. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே இந்த வசனங்களை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நமக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் புதிதாக குழந்தைகளைப் போல நாம் கற்றுக்கொள்வோம். நான் ஏன் தேவனுடைய வசனத்துக்கு பயப்பட வேண்டும்? ஏனென்றால் எனக்கான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் யாரோ ஒரு மனிதனுடைய மூளையிலிருந்து எழுதப்பட்டதல்ல. பரலோகத்தின் தேவனுடைய
ஆசீர்வாதம். அதனால இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு மரியாதை, ஒரு பயம், ஒரு நடுக்கம் உண்டாக வேண்டும். இரண்டாவதாக, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை தேவன் வெளிப்படுத்த போவதில்லை. மனத்தாழ்மையோடு அந்த எத்தியோப்பிய மந்திரி நம்ம கவனிச்சோம் இல்லைங்களா, அவர் ஒரு நாட்டுக்கே நிதி மந்திரியாக இருந்தாலும் கூட ஒருத்தர் தெரிவிக்கலைன்னா எனக்கு எப்படி தெரியும் என்று எவ்வளவு மனத்தாழ்மையா கேட்டார் பார்த்தீங்களா? அந்த மனத்தாழ்மை இன்றைக்கு நம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. பல வருஷமா அப்பா அம்மா காலத்திலிருந்து கிறிஸ்தவங்களா இருந்ததுனாலேயே நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்களா ஆயிர முடியாது. அதனால நாம கற்றுக்கொள்ளுகிற வசனங்களை கருத்தோடு சிறு பிள்ளை போல நம்மை தாழ்த்தி, எஸ்ரா எதுக்காக வேதத்தை படித்தாரா? கர்த்தருடைய வேதத்தை ஆராய, தன் இருதயத்தை பக்குவப்படுத்த, அதன்படி நடக்க. அப்ப நாமும் அந்த நோக்கத்திற்காக படிக்க வேண்டும். நிறைவாக நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அறிவு விருத்திக்காக வேதாகமத்தை படிக்காமல் நித்திய ஜீவனுக்காக நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆண்டவருடைய கட்டளைகள் தான் நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டதற்காக பரலோகத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பொற்சிதறல்கள் நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வேதாகம கேள்விகளை தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான பதிலை நாங்கள் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, உம்முடைய விலையேறப்பெற்ற வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்ட வசனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் இருக்கும்படியாக தயவு பாராட்டுங்கப்பா. நாங்கள் வெறுமனே வசனங்களை வாசிக்கிறவர்களாக இல்லாமல் நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையோடு கூட நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளுங்க. பேதுருவுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை அவர் பார்த்தது போல உம்முடைய வசனங்களை கைக்கொண்டு நடப்பதனால் வருகிற மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கும்படியாக, நாங்கள் பார்த்த முறைமையின்படியாக இந்த வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தின் தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக வாழ்த்துக்கள் கூறி செய்தி நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.